ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் நீங்கள் எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னோடனே, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? நான் அவசரம்லாம் படலை. அவசரப்படுறதுனால எதுவும் ஆகிட போகிறதில்ல. நீங்கள் எங்களுக்கு எப்போ பணம் தரணுமோ அதை தந்தீங்கனாலே போதும். அதுக்கு மேலே நாங்கள் யாரையும் இதெல்லாம் எதிர்பார்க்கவும் இல்லை, எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம சரி பண்ணிக்கவும் இல்லை அப்படின்னோடனே, சரி பண்ணிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நம்மளுக்கு எதில் சரியாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்மளுக்கு இதுக்கு மேலே யாரும் எதுக்காகவும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம இப்போ எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களில் இதெல்லாம் இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு சில இது நம்மளுக்கு புரியாமல் இருக்காது. புரியாமல் இருக்கிற விஷயங்களை நம்ம தான் எல்லாத்துலேயும் அவங்கள இவங்களேன்னு சொல்லிட்டு காரணத்தை இது பண்ணிக்கிறோமே தவிர, அதுக்காக நம்ம யாரும் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடுங்கம்மா, நம்ம அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எல்லாத்துக்கும் நம்ம காரணத்தை தேடிக்கிட்டு இருந்தோன்னா சரியாக இருக்காது. நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்ம அதெல்லாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. சரி பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் உங்களாச்சு, நீங்களாச்சு, அவங்களாச்சு அப்படின்னோடனே, அவங்களுக்கு நீங்கள் என்ன அர்த்தத்தில் இதெல்லாம் சொல்கிறீங்கங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு நீங்கள் இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது எனக்கு இது பண்ணிக்கிறதுக்கான விஷயங்களில் எல்லாமே பார்த்துக்கணும், பண்ணணுங்கிறது நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் பார்த்துக்கிறது விஷயத்தில் அதெல்லாம் நான் யாரையும் இது பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். அதுக்கு மேலே நம்ம யாரையும் இது பண்ணணுங்கிற இதெல்லாம் நான் பேசிக்கிட்டு இல்லை அப்படின்னோடனே, ஆமாம், உங்களுக்கு இதுக்கு அடுத்தது நீங்கள் எதெல்லாம் சரியாக வரணுமோ இல்லையோ அதெல்லாம் நீங்கள் தான் எடுத்துக்கிட்டு போகணுமே தவிர, நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. அவசியம் இல்லாத விஷயங்களை இது பண்ணிக்கணும் அப்படின்னோடனே, சரி சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா. இதுக்கப்புறம் நம்ம யாரையும் இது சரியில்லை, அது சரியில்லைன்ட்டு நம்மளாவே இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, சரி ஓகே ஓகே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. சரி சரி ஓகே ஓகே, நம்ம அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் அதனால் யாரையும் குறை சொல்ல வேண்டிய இதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, சரி சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். பார்ப்போம் பார்ப்போம், என்ன நடக்குதோ அதை எதையும் இது அதுன்னு சொல்லிட்டு நீங்களாவே குறை சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய இதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, நான் ஒன்றும் குறை சொல்லலாம் இல்லைப்பா. நான் அதெல்லாம் குறை சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது? இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு என்னால் இது பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தது எல்லாம் சரியாகணுங்கிறது தான் எனக்கு தோன்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு